கண்டிப்பா அந்த அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏழைகளுக்கு நல்லா பண்றாருன்னு சொல்லி நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்க வரும்போது அவங்கள பார்ப்பாங்க, தூரத்துல இருந்து க்ரௌடா போய் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க, பட் ஆனா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சைடு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. நல்லா செய்வாரு. அவர் பணத்தை எல்லாம் எதிர்பார்க்கல. அவர் கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு மக்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ உங்களோட சப்போர்ட்டும் இருக்கு, கண்டிப்பா வந்துருவாருன்றீங்க. அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கிறோம் நாங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தேவைப்படுது. அவர் செய்வாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் மேல ரொம்ப யங் ஜென்ரேஷன் அவர் மேல ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கிறத நாங்க கண்கூடா பாக்குறோம். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் விஜய் தான், இப்போதைக்கு தளபதி விஜய் சார் தான். அதனால கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வரணும், நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்த எலெக்ஷன்ல அண்ணன் சிஎம் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாங்க மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி டெல்டா பகுதியிலேருந்து தான் வந்திருக்கோம். நிச்சயமா கண்டிப்பா விஜய் தளபதி வருவார். அண்ணன் சிஎம் ஆனா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல? இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. கரெக்டா செய்யணும், அதுதான் முக்கியம். இதே மாதிரி செஞ்சாருன்னா நல்ல பேரு, நல்ல இது. அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க, கண்டிப்பா அந்த பேர் வரணும் அவருக்கு. ஏன் மதுபானத்துல தான் நாடு வளருதுன்னா அப்படிப்பட்ட நாடே வளர தேவையில்ல, நான் சும்மா போட்டுன்றேன். அப்படி குடிச்சுதான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அப்படின்னா அப்படி குடினாலதான் நாடே முன்னிலையில இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை தவிர்த்து நம்ம நம்ம நம்மளோட ஸ்டேட்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அதை யோசிச்சு அதை சிந்திச்சு அதை செயல்படுறது நம்ம தளபதி மட்டும்தான். என்றும் தளபதி, எதிலும் தளபதி, எப்போதும் தளபதி. வேற ஏதாவது சொன்னீங்களா அவர்கிட்ட? இல்ல ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. இதே மாதிரி வருஷம் வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஊக்கப்படுத்தணும், மோட்டிவேட் பண்ணணும். அப்போதான் இன்னும் நிறைய பேர் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சார். அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வராமலே நல்லா செய்யறாரு, வந்தா இன்னும் நல்லா செய்வாரு, நம்பிக்கை இருக்கு. சிஎம் ஆனா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன இந்த மதுபான பிரச்சனைகள் இருக்குல்ல, அது குறையணும்னு நினைக்கிறோம். காவேரி டெல்டாவுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். விவசாயிகளுக்கு அவர் உயிர் தோழனா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். வேற ஒண்ணும் இல்ல. பசங்களுக்கு நீட் எக்ஸாம ரத்து பண்ணணும். ஆமா, இன்னைக்குமே உள்ள நீட் பத்தி பேசியிருக்காருல்ல? ஆமா, இன்னைக்கு பேசியிருக்காரு. என்ன சொன்னாரு? நீட் ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே காமராஜருக்கு அடுத்த லெவல்ல இருப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க சார். என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இவர் வந்தா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, அது சொல்லுங்க. ஏழைகளுக்கு நல்லா உதவணும், கல்விக்காக நல்லா செய்யணும். வருஷம் வருஷம் வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாம்ன்றது மாநில கண்ட்ரோல்ல இருந்து அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சிலபஸ் இப்போ எல்லாரும் 12th வரை படிக்கிற சிலபஸை ஃபாலோ பண்ணாதான் எல்லாருக்கும் சான்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுச்சுன்னா அப்போ கொஞ்சம் ப்ரீஜடிஸ் இன்இக்வாலிட்டி இருக்கும். இப்போ இந்த ரிச் பர்சன் இது எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபேராக இருக்கணும் எக்ஸாம்ஸ், அதுதான் முக்கியம். என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீல்? இப்போ இன்னும் ஷாக்கு தான், சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. இனிமேல் 12th எடுத்து சான்ஸ் எடுத்தால் தான் அவரை பார்க்க முடியும் திரும்பி. ஆனால் இப்போ கிடைச்சது இப்போ ஒரு படப்படம் தான் ஆயிட்டு. அண்ணனை ஃபர்ஸ்ட் டைமா நேர்ல பாக்குறீங்க, எப்படி இருந்தது? என்ன ஏதாவது பேசினார் அவங்க கிட்ட? பேசினார், நல்லா பேசினார், கேஷுவலா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அடுத்த 12thலயும் உங்க கையால அவன் வாங்கணும்னு சொன்னேன். கண்டிப்பா வாங்குவாப்ல, நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. தளபதி விஜய் அண்ணன் கையால விருது வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சார் நேர்ல பாக்குறேன். இது வரைக்கும் படத்துல தான் பாத்திருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நேர்ல பாக்குறேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவரை பாக்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சார். இந்த இடத்துக்கு வருவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவங்களாதான் திடீர்னு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆகிருக்கீங்க, விஜய் சார் பிரைஸ் கொடுக்கலான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சார். அப்போ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல,
விஜய் அண்ணன் கையில பிரைஸ் வாங்கணும், அதுக்காகவே நான் நல்லா படிப்பேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அவர் பிரைஸ் கொடுக்குறாருன்றதால இதுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இன்னும் நல்லா படிப்பாங்க. ஆஹ் உள்ள அண்ணன்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? ஃபுட்டு நல்லா இருந்துச்சான்னு கேட்டாங்க. ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஃபுட்டா? கேட்டாங்க பேராவணி தொகுதி எந்த தொகுதினா பேராவணி தொகுதின்னு சொன்னோம். பேராவணி சொன்னேன் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னா ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு. கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கெல்லாம் பேசியிருக்காரு, நேர்லயே போய் பார்த்துருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா அவரு அரசியல் ரிலேட்டடா இப்பதான் போயிருக்காரு. அவசியம் வேணும், மது ஒழிப்பு திட்டம் அவசியம் வரணும். அதாவது வந்துட்டு இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வந்து கெட்டு போவோம், சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் ஒரு இதுல வந்துட்டு ஆளுங்க மாறி மாறி இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம தளபதி சொன்னது என்னது அதுதான். மாறிடுவேன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்காரு அதுதான் விஷயம். இப்போ ஒரு 2001 இருந்து இந்த டைம் வரைக்குமே மக்கள் இயக்கமா இருந்து அப்புறம் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகமா வந்துட்டு உருவாகிருக்கு. நாளைக்கு வந்துட்டு தமிழ்நாடே அண்ணன் முன்னாடி தான். இப்போ பேசுனேன், அவரோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கண்டிப்பா இதே மாதிரி படிச்சு பெருமையா வரணும் அப்படின்னு சொல்லி. விமென் சேஃப்டி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்.